நான் யாருக்கு பிறந்திருக்கிறேங்கிறத பொறுத்து தான் என்னுடைய வெற்றி அமைஞ்சிருக்குது. நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிறந்திருக்கிறேன். 2 ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல நான் பிறக்கும் போதே அந்த குடும்பத்தின் அடிப்படையில என் உயர்வும் என்னுடைய மேன்மையும் அடங்கி இருக்குது அப்படின்னா, இங்க தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளையா பிறந்திருக்க எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டு. என்னுடைய பிறப்பே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்குது. அப்ப எங்க பிறந்திருக்கிறேன், யாருக்கு பிறந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் தோல்வியிலையும் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்துன்னு சொல்றாரு, எப்பா நீ உன்னுடைய பிறப்பே வெற்றியின் பிறப்பு. ஹல்லேலூயா. சொல்றாங்க பாரு, வேதம் சொல்லும்போது வெறும் வெற்றி இல்ல, வெற்றியின் மூலமா ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளரா கர்த்தர் நம்மை மாற்ற போறாராம். சொல்லுங்க, சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளரா கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். சாதனையின் மேல சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளராய் கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார்.